ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிடிஆரை பற்றி பார்க்க போகிறோம். சிடிஆர் அதிகரிச்சா என்ன செய்யணும் அப்படின்னு. இந்த இஷ்யூ எனக்கு இப்போ வந்திருக்கு. சிடிஆர் பிரச்சனை வந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டும் இருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிடிஆர் அதிகமான என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. வியூஸுக்கு தனியாக சிடிஆர் அப்படிங்கிறது இருக்கு, ஆட்சன்ஸுக்கு தனியாக சிடிஆர் அப்படிங்கிறது இருக்கு. ஆட்சன்ஸில் சிடிஆர் அப்படிங்கிறது வந்து 15% மேலே போகக்கூடாது. மேலே போனிச்சு அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் டிசபிள் ஆயிரும். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் A to Z நான் வித் ப்ரூஃபோட காமிக்க போகிறேன். அதுவும் என்னோட சேனல்லேயே காமிக்க போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துருவோம். ராணாஸ் ரெசிபிஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான குக்கிங் சேனல் இருக்கு. வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த செஃப் தான் இந்த சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, திரு ஹேமபிரியன் அப்படிங்கிறவங்க. இந்த சேனலில் பாரம்பரிய உணவுகள், அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸாக இருக்கட்டும், ரெசிபிஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நவீன கால உணவுகள் தற்போதைக்கு உள்ளது, சமையல் கலையை பற்றி அத்தனை சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லணும். ஏகப்பட்ட ரெசிபி போட்டிருக்காங்க. அனைத்தும் வந்து வீடியோ குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு தரமான சமையல் கலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸியாக செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான சேனலோட லிங்க் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம அந்த சேனலுக்கு விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ராணாஸ் ரெசிபிஸ் சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நமக்கும் மற்ற சேனல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சிடிஆரை பற்றி பார்க்கலாம். சிடிஆர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. ஆட்சன்ஸ் டிசபிள் ஆயிரும். 15% மேலே போயிருச்சு அப்படின்னா. நான் 2 நாள் கவனிக்காம விட்டேன். என்னோட வீடியோக்கள்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் வியூஸ் போயிருச்சு அந்த வீடியோ. திடீர்னு நான் கவனிக்கவே இல்லை எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத. 1 லட்சம் வியூஸ் போனோம்னா அதோட சிடிஆர் ஆட்சன்ஸ்ல உள்ள சிடிஆர் போய் பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 17% மேலே போயிருச்சு. அப்புறம் நான் வந்து அதற்கான முடிவு எடுத்து செட்டிங் பண்ணேன். இப்போ எனக்கு சிடிஆர் அப்படியே கம்மி ஆயிருச்சு. அது மாதிரி நீங்க எப்படி செய்யணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட சேனல் தான் இதுவும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். செல்வா விளாக்ஸ் சேனலோட பேர். இப்போ வந்து நான் ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். எந்த வீடியோ எனக்கு சிடிஆர் அதிகரிச்சிச்சோ அந்த வீடியோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மை ஹவுஸ் டூர் அப்படிங்கிற வீடியோ வந்து 1 லாக் வியூஸ் போயிருக்கு. இப்போ இதில் தான் சிடிஆர் பிரச்சனை வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் சிடிஆர் பிரச்சனை வராது. இங்கே வியூ மோர்னு கொடுக்குறேன். அதே வீடியோவில் வியூ மோர்னு கொடுத்து இப்போ ரெவன்யூ அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெவன்யூ அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் டைப்ஸ்ன்னு இருக்கும். இதை போய் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் எந்த வீடியோவுக்கு சிடிஆர் ஏறுது அப்படின்ட்டு. இதில் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் வந்து 50% வந்திருக்கு விளம்பரம். பம்பர் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா 25%, நான் ஸ்கிப்பபிள் 14%, டிஸ்பிளே ஆட்ஸ் வந்து 9%. இப்போ எதனால் சிடிஆர் ஏறி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ்னால தான் சிடிஆர் ஏறி இருக்கு 50%. ஸோ இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சிடிஆர் அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆயிரும். டவுன் ஆனதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வெளில வந்துட்டேன். அதே வீடியோ வந்தாச்சு. ஓகே, அதே வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பென்சில் மார்க் இருக்குங்க, அந்த பென்சில் மார்க்கை கொடுத்துருங்க. எடிட்டுங்கிற பென்சில் மார்க்கை கொடுத்துட்டு ஓகே, பென்சில் மார்க்கை கொடுத்தீங்கன்னா இந்த மானிட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே 2வது ஆப்ஷனா மானிட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதில் இப்போ எனக்கு வந்து ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் தான் 50% சிடிஆர் அதிகரிக்குது. அதனால அந்த ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸை மட்டும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மேலே சேவ்னு கொடுத்துட்றேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸு எது அதிகமாக இருக்கோ, பம்பர் ஆட்ஸா ஓவர்லே ஆட்ஸா, எது உங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜ் காமிக்குதோ அந்த விளம்பரத்தை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிடிஆர் பிரச்சனைங்கிறது வராது. உங்கள் ஆட்சன்ஸ் டிசபிளும் ஆகாது. சிம்பிள் மெத்தட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு சூப்பரான ஒரு தகவலோட. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ்.